வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பௌத்த மதத்தால் பெறப்பட்ட நாகரிக பாரம்பரியத்துடன் சிறந்த சமூக மாற்றத்திற்காக ஒன்றிணைவோம் என்று ஜனாதிபதி கருத்து. ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்ட நபர்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியிடம் கோரிக்கை. சர்வதேச நாணய நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் கலாநிதி கீதா கோபிநாத் எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு வருகை. 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு சட்டவிரோதமாக ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். பௌத்த மதத்துடன் ஏற்பட்ட மாற்றமானது இலங்கை மக்கள் நாகரிகமான தேசமாக மாற உதவியது என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தலை விகாரையில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய பொசன் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். பௌத்த தர்மத்தால் முழு உலகமும் ஒளிரட்டும் என்ற துணிப்பொருளின் கீழ் இம்முறை தேசிய பொசன் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை தேசத்தை நாகரிக மாற்றத்திற்கு இட்டுச் சென்று மஹிந்த தேரரின் வருகை மற்றும் மிகுந்தலையை மறந்துவிட்டு தேசிய பொசன் நிகழ்வை கொண்டாட முடியாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். எனவே இவ்வாறான ஆன்மீக விழுமியங்களை கொண்ட நிலத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பதும் ஒரு அரசின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி கூறினார். இந்த பொறுப்பினை பூமியுடன் உணர்வு பூர்வமான தொடர்புடைய பிரஜைகளால் மாத்திரமே நிறைவேற்ற முடியும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுராதபுர நகரத்தினை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த தேரரின் இலங்கை வருகையுடன் நாடு தேரமாத பௌத்த தத்துவம் மற்றும் பாரம்பரியத்தின் மையமாக மாறியது. சமூக மாற்றத்திற்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் வழிவகுத்த இந்த அற்புதமான நிகழ்வு வெறும் மத அர்த்தத்தை தாண்டி கலாச்சாரம், சமூகம் மற்றும் அரசியல் உட்பட நமது நாட்டின் அனைத்து அம்சங்களிலும் மிகவும் மேம்பட்ட கட்டமைப்பை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வெசாக்கை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு நபர்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதியளித்த ஜனாதிபதி முழு பட்டியலையும் பாராளுமன்றத்தில் வெளியிட்டு செயல்முறையை தணிக்கை செய்ய வேண்டும். 2025 வெசாக் தின ஜனாதிபதி பொது மன்னிப்பு பட்டியலில் பெயரிடப்படாத WM அதுல திலகரட்ன அனுராதபுர சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படாதது என்று கண்டறியப்பட்டதை அடுத்து சிறைச்சாலை ஆணையாளர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் இவ்வாறு பலர் வெவ்வேறு சிறைச்சாலைகளில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதி பல கோணங்களில் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் முழு பட்டியலை வெளியிடுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தனைய நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதி ஒருவரை விடுதலை செய்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையிலேயே அவர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார். அதே நேரம் அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டு நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் கலாநிதி கீதா கோபிநாத் எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2005ஆம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தில் பணிபுரியும் துணை நிர்வாக இயக்குநர் ஒருவர் நாட்டிற்கு வருகை தருவது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகின்றது. அதே நேரம் இலங்கைக்கு வருகை தரும் அவர் எதிர்வரும் 16ஆம் தேதி நிதி அமைச்சகம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது, கடன் மற்றும் ஆளுகை என்ற மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள், மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களை சந்தித்து IMF-இன் நீடிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினர் சந்திப்பொன்று இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பெயரில் அவரது பிளவர் வீதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்கள் பழனி, திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்.
இதன்போது நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஒத்துழைப்பு பற்றி உரையாடல் இடம்பெற்றிருந்ததாக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே நாளை ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறியிருந்த கூட்டணி தரப்பு உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்த்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு சட்டவிரோதமாக ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் வெளியான ஊடக அறிக்கையின்படி நாட்டின் பல்வேறு சிறைகளில் இருந்து 25 அங்கீகரிக்கப்படாத நபர்கள் ஜனாதிபதியின் மன்னிப்பின் மூலம் விடுவிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து சிஐடி விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என்றும் இந்த கைதுகள் விடுவிக்கப்பட்ட சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் 2025 வெசாக் தின ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து தண்டனை பெற்ற வங்கியாளர் WM அதுல தினகரட்னவை அங்கீகரிக்கப்படாத முறையில் விடுவித்தது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது போலீசாரால் வெளிப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்கப்பட்ட 388 கைதிகளின் அதிகாரப்பூர்வ பட்டியல் திலகரத்னவின் பெயர் இல்லை என்றும் நீதிமன்ற ஆவணங்கள் அதை ஆதரிக்கவில்லை என்றும் நீதியமைச்சர் ஹர்சன் நாணயக்கார சமீபத்தில் உறுதிப்படுத்தினார். இந்த ஊழல் தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலையின் துணை ஆணையாளர் சிஐடியால் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறை கைதி ஒருவரின் பொது மன்னிப்பு விவகாரம் குறித்து ஜனாதிபதி பொறுப்பேற்க தவறியதாக பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு குற்றம் சுமத்தியுள்ளார். அந்த பதிவில் ஜனாதிபதியின் செயலால் ஏற்பட்ட தவறுக்கு அவர் அரசாங்க அதிகாரிகளையும் சிறைத்துறை அதிகாரிகளையும் குற்றம் சொல்ல முடியாது. அதே நேரம் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி தனது கையெழுத்து தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கூற முடியாது. அவர் கையெழுத்திடுவது அவருக்கு புரியவில்லை என்றால் அதன் நிதி பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் உட்பட முழு நாட்டையுமே ஆபத்தில் ஆழ்த்துகிறது. இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. எனவே ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் ஏற்பதோடு யாராவது பதவி விலக வேண்டும். பொது மன்னிப்பு கைதிகளின் பட்டியலை நீதி அமைச்சகம் அங்கீகரித்த நிலையில் கையெழுத்திடும் முன் அதன் உள்ளடக்கத்தை மறுபரிசீலனை செய்து புரிந்து கொள்வது ஜனாதிபதியின் கடமை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சர்ச்சையினை ஏற்படுத்திய 323 கொள்கலன்களில் எந்த ஆயுதங்களும் இல்லை என்று கூறிய கூடுதல் சுங்க இயக்குநர் ஜெனரலை உடனடியாக கைது செய்யுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிள்ளை நேற்று போலீசாரிடம் கோரிக்கை விடுத்தார். இந்த கொள்கலன்களை விடுவிக்க முடிவு செய்த குழுவின் தலைவரான அவர் நவம்பரில் ஓய்வு பெற்ற பிறகு பெல்ஜியம் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் முறைப்பாடு செய்துள்ளார். முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் வெளிநாடு சென்றதால் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விசாரணை பாதிக்கப்பட்டது போல தாம் வெளிநாடு சென்றால் இந்த விசாரணையும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வெளிநாடு செல்வதை உடனடியாக தடுக்கும் நீதிமன்ற உத்தரவை பெறுமாறும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் போலீசாரிடம் எழுத்து மூல கோரிக்கை விடுத்திருந்தார். சம்பந்தப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் 3 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.